ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி செல்லம். நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வர வீடியோவில் குழம்பு வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இஞ்சி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெய்னி சீசனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான இஞ்சி குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக இஞ்சி தோல் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை அரைச்சி வச்சுக்கோங்க. புளி கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியை இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அளவில் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இது மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோன்னே நம்ம பாதி வெங்காயம் சேர்த்துட்டு பாதி வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னா கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இஞ்சி சேர்த்துக்கலால அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இது எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சோன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இஞ்சி இதை மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்தோன்னே இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்க, இதை மாதிரி நல்லா குழம்பு கொதிச்சு வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. சூப்பரான இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான இஞ்சி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மி செல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.